தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களுக்கு காலேஜ் ஓப்பனிங் டைமில் இது மாதிரியான ஒரு மெயில் தான் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ அதை பற்றின ஃபுல் டேட்டாவும் ப்ளஸ் நமக்கு ஸ்லைடிங்கோட ரிசல்ட் ஜென்ரல் அகாடமிக் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் ஸ்லைடிங்கோட ரிசல்ட்டும் இன்னும் எத்தனை ரவுண்டுக்கு இந்த அப்வோர்ட் மூமெண்ட் இருக்கும், ப்ளஸ் நமக்கு காலேஜ் ஓப்பனிங் டேட்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா, ஸ்பாட் அட்மிஷன் வரைக்குமான ஃபுல் டேட்டாவும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலோட க்ரோத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அகாடமிக் ஸ்ட்ரீமுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டு சீட் அலாட்மெண்ட் முடிஞ்சு செகண்ட் ரவுண்டு சீட் அலாட்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுலேயும் நமக்கு வேகன்சி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியும். கட் ஆஃப் லெவல் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ் கூட கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப டிகிரிஸ் ஆகிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு வந்து திரும்ப சீட்ஸ் வந்து அலாட் ஆகிட்டே இருக்குது. ப்ரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜில் கிடைக்கிற நிறைய சீட்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கல. அதுதான் உண்மையானுமே காரணமாக சொல்லணும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா போகிறாங்க, அவங்க போயிட்டு அட்டன் பண்ணுறாங்க, சிவி அட்டன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ப்ரைவேட் அஃபிலியேட்டட் தான் அது கன்ஃபார்மாக அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிறப்போ ஒன்று ஸ்லைடிங் கொடுத்து பார்க்குறாங்க, அப்படி இல்லைனா டேரெக்டாக ரீஃபண்ட் வாங்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி ஒரு ப்ராசஸ்னால வேக்கன்சி அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ 7.5லையும் பார்த்திங்கன்னா அதுலேயும் வேக்கன்சி அதிகமாகிட்டே இருக்குது. திரும்ப உங்களுக்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங் வச்சு சீட்டை ஃபில் பண்ணிடலாம், இருக்கிற வேக்கன்சி எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடலான்னு பார்த்தாங்க. அதுலேயுமே இனஃப் ஸ்டூடெண்ட் போகலை. ஸோ திரும்ப இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 7.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மறுபடியும் செகண்ட் பேஸ் ஆஃப்லைன் கவுன்சிலிங் மறுபடியும் இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க 13ஆம் தேதி அப்படிங்கிறது தெரியும். இன்றைக்கி ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அகாடமிக் ஜென்ரல் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிவி சொல்லியிருக்கிறாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. நீங்கள் கேட்குறீங்க அதில் இருக்கிற எல்லாருமே செலெக்ஷன் லிஸ்ட்டா சார் அப்படின்னு. மோஸ்ட்லி எஸ். ஸோ அதில் இருக்க எல்லாமே செலெக்ஷன் லிஸ்ட்டு தான். ஸோ மறக்காமல் இன்றைக்கி போய் சிவி அட்டன் பண்ணிடுங்க. சரி, அதை நம்ம நேற்றுக்கே அந்த லிஸ்ட்டு வெளியில் வந்தோடனே உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ப்ராசஸ் தான் இப்போ மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ப்ராசஸே இப்போ மூவ் ஆகிட்டுருக்கிறப்போ அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்த இந்த 16th அன்னைக்கு காலேஜ் ஓப்பன் பண்ண முடியுமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா காலேஜ் ஓப்பன் பண்ணுறது நமக்கு எப்படி சார் தெரியும்னு கேட்குறீங்க. காலேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. அது கூட எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. எல்லா டிவி நியூஸ்லேயும் கண்டிப்பாக ஃப்ளாஷ் ஆகும். சரிங்களா? இதை தாண்டி பார்த்தீங்க அவங்க பத்திரிகை செய்தி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்துலேயும் வரும். இதை விட நாம் அப்ளை பண்ணப்போ கொடுத்துருந்த மொபைல் நம்பர் அண்டு இமெயில் ஐடிக்கு அவங்க மெசேஜாகவும் நமக்கு அனுப்பி வைப்பாங்க. இத்தனை டேட் வந்து உங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கிறதோ அதோட ஒரு காப்பி தான். சரியா? இந்த டேட்டில் நீங்கள் உங்களுக்கு அலாட்டான காலேஜில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு மெயில் வந்து அஃபிஷியலாக வரும். அப்படி நீங்கள் ஜாயின் பண்ண போகிறப்போ என்னென்னலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ரிப்போர்ட்டிங் டைம் உங்களுக்கு அலாட்டான காலேஜுக்கு நீங்கள் காலையில் 9 மணிக்கெல்லாம் போயிடுங்க, போய் ரிப்போர்ட் பண்ணிவிடுங்க. அங்கே ரிஜிஸ்டர் இருக்கும், அங்கே ரிஜிஸ்டர் போயிட்டு நான் வந்துட்டேன், நான் ப்ரெசென்ட் அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட்டை நீங்கள் கொடுத்துருங்க. போகிறப்போ நீங்கள் எதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட் அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 காப்பி ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும். பிரிங் 2 ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் யுவர் 10th மார்க் ஷீட் அண்டு 12th மார்க் ஷீட். அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருந்தால், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் முதல் தர பட்டதாரியாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் அண்டு ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், டிசி, இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா 2 செட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு. இது கவர்மெண்ட்லேருந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியிலேருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் ஆன மெயில். இதே மாதிரியான ஒரு மெயில் உங்களுக்கும் வரும். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா பிரிங் 2 காப்பீஸ் ஆஃப் யுவர் கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ காப்பி. சரிங்களா? நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ காப்பி மினிமம் ஒரு 10 நம்பர்ஸ் வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? எடுத்து வச்சுக்கிறது சேஃப். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிரிங் த அட்மிஷன் ஃபீஸ் பெய்டு ரிசிப்ட். 20,000 நீங்கள் அட்மிஷன் ஃபீஸை வந்து பெய்டு பண்ணி தான் சிவி அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சீட் வந்து ஃபில் ஆகிருக்கும், கன்ஃபார்ம் ஆகிருக்கும், ஸ்லைடிங்கும் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த 20,000 கட்டணத்துக்கான ஃபீஸ் ரிசிப்டையும் நீங்கள் நெட்லேருந்து நீங்கள் ஆன்லைனில் TNAU வெப்சைட்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுங்க மறக்காமல். இதை விட லாஸ்ட் ஒன், பிரிங் த ஃபைனல் காலேஜ் அலாட்மெண்ட் லெட்டர். ஃபைனலாக உங்களுக்கு காலேஜ் அலாட்மெண்ட் லெட்டர் வந்து ரிலீஸ் ஆகும். தென் அதை கண்டிப்பாக நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ காலேஜ் வந்து கண்டிப்பாக தள்ளி போகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குப்பா. 16th அன்னைக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதிகபட்சம் 1 வீக் தள்ளி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை நீங்கள் மறுபடியும் நம்ம யூனிவர்சிட்டியில் ஃபோன் பண்ணி கேட்போம், எதுவும் டேட் இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. ஆல்ரெடி நம்ம ஃபோன் பண்ணி கேட்டப்போ நீங்கள் யூனிவர்சிட்டி வந்து வெப்சைட் மட்டும் தான் சார் அப்டேட் பண்ணுவோம், நீங்கள் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க சார், எங்களுக்கு நியூஸ் வந்துருச்சு அப்படின்னாலும் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க.
ஸ்லைடிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நார்மலா 3 ஸ்லைடிங் வரைக்கும் மூவ் ஆகும். சரிங்களா? 3 ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வந்து வரும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபைனல் ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வரும். அந்த ஃபைனல் ஸ்லைடிங்கோட ரிசல்ட்டில என்ன காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆயிருக்கோ, அந்த காலேஜில தான் நீங்க போய் ஜாயின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி எனக்கு செகண்ட் ஸ்லைடிங்கில இந்த காலேஜ் நல்ல காலேஜ் வந்தது, நான் அங்க போறேன். அது அப்படி எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. ஃபைனல் சீட் அலாட்மெண்ட்ல எந்த காலேஜ் இருக்கோ, அதில தான் நம்ம போய் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஜாயின் பண்ண போறப்பவே நாம இந்த சர்டிஃபிகேட்ஸ் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கான ஃபீஸ் ரிமைனிங் ஃபீஸையும் நாம் எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கும். ஹாஸ்டல் திங்ஸையும் நாம் ரெடி பண்ணிட்டு போகணும். அது என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.